பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக் காஸ்பல் சாப்டர் 12 verse 1. அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, முதலாவது நீங்கள் தேவனால் அறியப்படுவீர்கள். முதலாவது நீங்கள் தேவனால் அறியப்படுவீர்கள். நிறைய வேளைகளிலே நம்ம யோசிப்போம், ஆண்டவருடைய பார்வையில் யார் முதல்ல இருப்பா? ஏன்னா அவங்களுக்கு தானே கர்த்தர் தம்முடைய வல்லமையை காண்பிக்க முடியும். இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவர் மேல் ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்காங்க. அந்த நாட்களெல்லாம் 1000 பேர் ஒரு கிராமத்தில் இருக்கிறதே பெரிய விஷயம். அவ்வளோதான் இருந்திருக்கிறாங்க. அப்போ இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னா, அந்த மொத்த கிராமமும் அந்த வீட்டை போய் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிதிக்கத்தக்கதாக கூட்டம் கூடியிருக்கு. இன்றைக்கும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் அநேகர் நாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி பல காரியங்களுக்காக அனுதினம் நம்ம கூப்பிடுறோம். ஆனால் ஆண்டவருடைய ஃபோக்கஸ் யார் மேலே? ஒரு முதலமைச்சருடைய அலுவலகம் இருக்குது, நீண்ட நெடிய கியூ இருக்குது. அங்கு பொது ஜனங்கள் நிற்கிறாங்க, அதிகாரிகள் நிற்கிறாங்க, அங்கே அமைச்சர்கள் நிற்கிறாங்க. முதலமைச்சர் வர்றாரு. அவர் ரூமுக்குள்ளே வந்த உடனே எத்தனையோ பேர் அவரை பார்க்கணுன்னு வரிசையில் நின்னாலும் அவர் திடீர்னு ஒரு ஆளை கூப்பிடுவார். அவர் எங்கேயாச்சும் 100வது ஆளாவோ இல்லை வேறு எங்கேயோ கூட இருந்திருப்பார், ஆனால் அவர் பேர் சொல்லி கூப்பிடுவார். அப்போ மற்ற எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ நேரம் நம்ம அவருக்காக காத்திருக்கிறோமே, ஆனால் அந்த நபரை டக்குன்னு கூப்பிட்டுட்டாரே. ஆம், இப்படி போல தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தகப்பன் பிள்ளைகளாகிய நம்மை முதல்ல கூப்பிடணும். அந்த முதலாவது கூட்டத்தில் நம்ம இருக்கணும். எத்தனை பேர் இருந்தாலும் அதில் நம்மளை ஆண்டவர் கூப்பிடுவாரா? இந்த காலை வெளியில் கர்த்தர் கொடுக்குற ரேமா அதுதான். ஆர் யூ தேர் இன் த ஃபர்ஸ்ட் பொசிஷன்? ஆண்டவர் உங்களை கூப்பிட்ற இடத்துல நீங்கள் நிற்கிறீங்களா? நிற்கும்போது தேவனுடைய முழு கவனிப்பும் உங்கள் மேலே இருக்கும். சில ஆஸ்பத்திரிகளில் நம்ம பார்ப்போம், பெரிய டாக்டராக இருப்பார், வாசலில் க்யூவில் நிற்பாங்க, பேஷண்ட்டு டோக்கன் போட்டுட்டு 100-200 பேர் நிற்பாங்க. ஆனால் திடீர்னு ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று சொல்லுவார், அங்கேருந்து டாக்டரே பெல் அடித்து அவரை குள்ளே கூட்டு போவார். ஏன்? இத்தனை கூட்ட ஜனங்களில் அவர் நெருங்கினவர், ரொம்ப க்ளோஸ். இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து அநேகமாயிரம் ஜனங்கள் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருந்தாலும் முதலாவது அவர் பார்வையில் பட்டவங்க யார் தெரியுமா? சீஷர்கள், டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த இடத்துல இருங்க. உங்களுக்கு கர்த்தர் மிகுந்த கவனம் செலுத்துவார். இன்றைக்கி கிறிஸ்தவ கூட்டத்தில் சீஷர்கள் கூட்டம் ரொம்ப குறைவு. நான் 3 முக்கியமான காரியங்களை சீஷனாக இருக்கிறதுக்கு சொல்கிறேன். அந்த 3ஐயும் இந்த காலை வேளையில் நல்லா யோசித்து ஆராய்ந்ததை செய்யுங்க. நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்கள் அருகில் வந்துடுவார். எந்த சூழ்நிலையில் இருந்தீங்கனாலும் த மொமெண்ட் யூ கால் ஜீசஸ், இயேசுவை கூப்பிடும்போதே அவர் அருகில் வருவார். முதல்ல சீஷன் யார் தெரியுமா? இயேசு சொல்கிறார், சீஷன் போதகனிலும் மேற்பட்டவன் அல்ல. மத்தேயு 10:24 சொல்கிறார். போதகனிலும் மேற்பட்டவன் அல்ல. அர்த்தம் என்ன? சீஷர்களாக இருக்கிறவங்க எப்போதும் ஆண்டவர் கீழ்ப்படிவாங்க. ஆண்டவர் இந்த பைபிளில் சொன்ன எல்லா வார்த்தைக்கும் எதெல்லாம் சாதகமாக இருக்கோ அதுக்கு மாத்திரம் இல்லை, என்னால் முடியாதுன்னு சொல்கிறேன்ல அதுக்கும் கீழ்ப்படியணும். சீஷன் முதலாவது கீழ்ப்படிவான். 2 லூக்கா 14:27
சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷன் தன் சிலுவையை சுமப்பான். உங்களுக்குன்னு சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறாரா? அந்த பாதையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு, என் அப்பா, என் தகப்பன் என்ன உருவாக்க தான் அதை நடத்துகிறாரு, இதில் நான் ஜெயிப்பேன், அப்பா கூட இருக்கிறான்னு சொல்லி சகிக்க சகிக்க சீஷன் இருப்பான். மூன்றாவது சீஷன் யார் தெரியுமா? அந்த சீஷன் இடத்துல வேதம் சொல்லுகிறது, லூக்கா 15, யோவான் 15ஆம் அதிகாரத்தில், சீஷனானவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நிறைய கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சுபாவங்கள் மாறிட்டே இருக்கும். இச்சை போகும், கோபம் மாறும், நல்ல குணங்கள் எழும்பும், அசுத்தங்கள் போகும், நற்கிரியைகள் பெருகும், இன்னும் சாஃப்டாகவும் இன்னும் கூலாகவும் கர்த்தருக்குள்ளே நம்மளை வைத்து கொள்ளுவோம். இந்த மிகுந்த கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பெருமை, தயவு, விசுவாச, சாந்த குணம், இதெல்லாம் பெருகிட்டே வரும். இந்த 3 குவாலிட்டிஸ், 3 தகுதிகள் உங்களிடத்துல வந்துட்டுருக்குனாலே முதலாவது இயேசு உங்களை பார்க்குறார். எத்தனை பேர் இருக்கட்டும் சிஸ்டர், எத்தனை பேர் இருக்கட்டும் பிரதர், அத்தனை பேர் மத்தியிலும் ஃபஸ்ட் உங்களை ஆண்டவர் ஞாபகம் வைப்பார். ஆண்டவர் கவனத்துக்குள்ளே வந்துட்டிங்கனாலே பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கை செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலவேளையிலும் சீஷர்களாய் முதலாவது உம்முடைய பார்வையிலே படுகிறவர்களாய் எங்களை வைப்பீராக. பிதாவே, இன்னும் கரையோரத்திலே நிற்கிற கூட்டமாய், அழிந்து போகிற போஜனத்துக்காகவே கிரியை செய்கிற கூட்டமாய் உம்மோடு கூட பிரயாணப்படாமல், ராஜா, உம்முடையவர்களாக, உம்மில் ஒருவராக உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே தங்களை மாற்றிக்கொள்ள நீர் உதவி செய்யும். சீஷத்துவத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கட்டும். தூரமாக நின்று கொண்டு ஏதோ ஒரு சிறிய வல்லமையை வாங்கலாம் என்று சொல்லி மாத்திரம் உம்முடைய பிள்ளைகள் நினைக்காதபடிக்கு, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்ற வார்த்தையின்படி உம்மோடு கூட இணைந்து உமக்கு கீழ்ப்படிய சகித்து கொள்ள மிகுந்த கனிகளை கொடுக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய பார்வையிலேயே எங்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பார்வையிலேயே உடைய பிள்ளைகள் இருப்பதாக அந்த கவனம், முதலாவது கவனம் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக. அதை நீர் கொடுக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை சீஷராய் வைப்பாராக. ஆமென்.